கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ ட்ரேடிங் பாசிபிலிட்டிஸ், அதாவது ட்ரேட் விண்டோ இப்போ க்ளோஸ் ஆக போகுது ஜான்வரி 13ஓட. ஸோ யார் யாருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, யார் யார் எந்த பிளேயராக டார்கெட் பண்ண போகிறாங்க, அண்ட் ஆர்சிபி சாய் கிஷோரா, சாய் சுதர்சனா, விஜய் சங்கரான்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் கேட்டிருக்காங்களே, அவங்கள யாராவது ஒருத்தருக்காவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற எல்லா டீடைலையும் இந்த வீடியோவோட பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரேட் விண்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. இதுதான் ரூல்ஸ் படி இதை பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஆக்ஷன் நல்லாவே போயிருந்துச்சு. ஆர்சிபி ஓரளவுக்கு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பியூரான ஸ்பின்னர் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போதைக்கு கிடையாது. ஸோ எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸ் மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு டீமுக்கும் எப்படி ஒரு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தீக்ஷனா, இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு டீம்லேயும் ஒவ்வொரு பியூர் சாவ்லா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸில் இருக்காரு. ஸோ ஒவ்வொரு டீம்லேயுமே அவங்களுக்கு தனியான ஒரு ஸ்பின்னர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் நான் மீன் பண்ண வரேன். ஸோ அதே மாதிரி ஆர்சிபிக்கு ஒருத்தர் தேவை. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக க்ரூசியல் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ யார் அந்த ஸ்பின்னர் அப்படிங்கிறத கேள்வி. இப்போ தான் நிறைய பேர் இருக்காங்க. லோம் ரோட் எல்லாமே பார்ட் டைம் பவுலராக இருக்காங்க. அவங்கள வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அப்படி ட்ரேட் விண்டோவில் ஒரு வாய்ப்பு பார்த்தா அதிகப்படியான ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. யாராக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். சரி ஓகே, ஆர்சிபி அப்படியே இருக்கட்டும். ஸோ மற்றபடி டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கிருந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலரை ஒரு டீமுக்கு கொடுத்துட்டு வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. டெல்லி கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் பண்ணிட்டு மறுபடியும் வரதுனால டீமை வந்துட்டு முழுக்க வேற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஏன் அவரே ஆக்ஷன் டேபிளில் வந்து டீம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. இன்னும் அவங்க கிட்ட பட்ஜெட் இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவ் பை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் டெல்லி கேபிட்டல் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஜான்வரி 13 அந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி சாம்பியனாக இருந்த சிஎஸ்கேக்கு முன்னாடி சாம்பியனாக இருந்த 2022 சாம்பியனாக இருந்த குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் ஒரு மூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அது கொல்கத்தா கூட அந்த ஒரு டீல் அக்செப்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்க வேண்டாம், இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கேஷ் ட்ரேடு கிடையாது. பிளேயர் ஸ்வாப் தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா கேஷ் ட்ரேட் பண்ணால் அமௌண்ட்டு மட்டும் வந்துட்டு கொடுத்துட்டு ஒரு பிளேயரை வாங்கி வச்சுக்க முடியும். அதனால அன்பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த டீமில் 24, 26 இருக்குங்கிறதுனால. ஸோ ஆக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டீம்லேயுமே 25 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் நோ கேஷ் ட்ரேட், ஒன்லி பிளேயர் ஸ்வாப் மட்டும்தான் நடக்கும். அப்படி எந்த பிளேயரை ஸ்வாப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான். இந்த ரெண்டு டீமுமே பட்ஜெட் கொஞ்சம் மெகா பட்ஜெட் வச்சுருக்காங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ஒரு பாசிபிள் மூவ் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ரிக்கி பாண்டிங் பயங்கரமாக யோசிச்சு வச்சிருப்பாருங்க. ரிசர்வ் பண்ணிட்ட வச்சு எப்படி மூவ் பண்ணலாம், நமக்கு யார் தேவை, எந்தெந்த டீம்லேருந்து தூக்கலாம், ஸோ எவ்வளோ பட்ஜெட் கொடுத்தா அவங்க தருவாங்க, ஸோ அமௌண்ட்டு கொடுத்தா வருவாங்களாங்கிற மாதிரி ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது டிசி சைட்லேருந்து போயிட்டு இருக்கிறதா தகவல் விழுந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க நியூ கோச்சையும் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்எர்ஜி சைட்லேயும் ஏகப்பட்ட டாக்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இதை தாண்டி சோசியல் மீடியாவில் ஃபேன்ஸ் அதிகமாக டாக்ஸ் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சாய் கிஷோரோட ட்ரேடை பற்றி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. சாய் கிஷோர் வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸுக்கு தேவைதானான்னு கேட்டால் அவங்ககிட்ட ஏகப்பட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதில் 2 பேர் கண்டிப்பாக 11 ஆடுவாங்க. ஒன்று ரஷீத் கான், ஒன்று நூர் அகமது. 2 பேருமே ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க. செம்மையான ஒரு பவுலர் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சாய் கிஷோர் தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு சாய் கிஷோர் தேவை தான். எப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 ஃபாரினர் ஆடணும் அப்படிங்கிற பட்சத்தில் நூர் அகமது ஆட மாட்டாருங்க. ஸோ கண்டிப்பாக 4வது ரஷீத் கான் தான் ஆடுவார். ஸோ அந்த சமயத்தில் பார்க்கும்போது சாய் கிஷோர் ஒரு இந்தியன் ஸ்பின்னராக இருந்தால் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்ங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக சாய் கிஷோரை அவங்க வச்சுக்குவாங்க. ஸோ ஆர்சிபிக்கு கொடுக்கறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி தான். 50-50 தான் நானும் சொல்வேன். அப்படியே இருந்தாலும் அது கிடைச்சா ஆர்சிபிக்கு மிகப்பெரிய லக் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஸோ ஆர்சிபி இதுக்கு முன்னாடி எங்கே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சகல் அப்படிங்கிற ஒரு ஜெம்மை மிஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி பேசியிருந்தார். ஸோ என்னோடய ஃபேவரட் டீம், அதுக்கு நான் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு டாக்ஸாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க நல்ல ஒரு டீலில் வச்சுருந்தாங்க. ஸோ அவரே வந்துட்டு விட்டுட்டாங்க. ஸோ இப்போ யாருமே இல்லாமல் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. மயங்க் தகரை மட்டுமே நம்பி இருக்குது. அண்ட் அசரங்காவும் பேஸ் ப்ரைஸுக்கு எடுத்துருக்கலாம். ஸோ எனிவே ஆக்ஷனில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும். இதெல்லாம் தாண்டி சாய் கிஷோர் கிடைச்சாங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு ஒரு கம்ப்ளீட் ஜாக்பாட் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்க இன்னொரு ட்ரேடை பற்றின அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் சங்கர் ஆர்சிபிக்கு வருவாரா, அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டராக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியன் டீமை அதாவது இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி யாரையுமே அவங்க ஆக்ஷனில் எடுக்கல. ஸோ ஃபைனலாக அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு விஜய் சங்கர் ஆர்சிபிக்கு வரப்போறாருங்கிற மாதிரி. ஸோ இங்கிருந்து வைசாக் விஜயகுமார் இல்லைனா வேறு ஒரு பிளேயரை கொடுத்துட்டு ஸோ அங்கேருந்து ஒரு பிளேயரை வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது விஜய் சங்கர் வரக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் ரூமர் மட்டும்தான். இப்போ அஃபீஷியலாக பார்த்தோம் அப்படின்னா யாருமே கன்ஃபார்ம்
பண்ணல. ஸோ இந்த ஒரு வதந்தி அப்படிங்கிறது வதந்தியாகவே போயிடுச்சு. ஸோ விஜய் சங்கர் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு வரமாட்டாருங்க. இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சாய் கிஷோர் கூட ஏதோ பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் சங்கருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது, 100% கிடையாது. ஆர்சிபி வரப்போகிறதில்ல, இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் சாய் கிஷோரோடது நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்காங்க. இந்த பிளேயர் வருவாங்கன்னு சும்மா ஃபேன்ஸே வந்துட்டு அடிச்சு விட்டுருக்கக்கூடிய விஷயம். பட் இருந்தாலும் இந்த பிளேயரை ஆர்சிபி எடுத்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் அஸ்வின் நல்லா பண்ணியிருந்தாருங்க, டீசெண்டாக பண்ணியிருந்தாரு. ஸோ டிஎன்பிஎல்ல செம்மையாக போட்டிருந்தாரு. ஆனால் ஏன் எந்த டீமுமே கண்ணு வைக்கலன்னு சொல்லணும். பேஸ் ப்ரைஸுக்கு அழகாக கிடச்சிருந்தாரு, தூக்கிட்டு போயிருக்கலாம். மும்பை இந்தியன்ஸில் கூட நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆர்சிபி டார்கெட் பண்ணியிருக்கணும். இனிமேல் முருகன் அஸ்வினாவது உள்ள வர சான்ஸ் இருக்கா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஸோ ஃபேன்ஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பிளேயர் ஸ்வாப் ட்ரேடு மட்டும்தான். இதில் வந்துட்டு ஏதோ ஒரு 2-3 டீம் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. ஆனால் அன்சோல்டான பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு சான்ஸே இல்லைங்க. அப்படி ஒன்று பண்ணவே முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஒரு பிளேயர் எடுத்து வச்சுருக்கீங்க தெரியுமா, அவங்கள ட்ராப் பண்ணணும். அப்படியெல்லாம் ஐபிஎல்லில் நடந்ததாக சரித்திரமே இல்லை, அது மரியாதையும் இல்லை. ஒரு பிளேயர் ஒரு டீமுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பட்ஜெட்டை கொடுத்து தான் ஆகணும். பிளேயரே என்னால் முடியலன்னு வெளியில் போனால் மட்டும்தான் அதை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்காம போக முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது பிளேயர்ஸை எடுத்து வச்சுட்டு வெளியில் இருக்கிற பிளேயரை உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிட்டத்தட்ட பொய் தான். ஸோ இதுக்கு பாசிபிள் இருக்கான்னு கேட்டால் நம்ம டீம் அதாவது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி யாராவது இன்ஜுரி ஆனால் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி ஒரு அவங்கள வந்துட்டு உள்ளே கொண்டு வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள். ஸோ மற்றபடி முருகன் அஸ்வினோட ட்ரேடுக்கும் பாசிபிளே கிடையாது. சரி ஓகே ப்ரோ, கடைசியாக யார் தான் வருவான்னு கேட்டால் சாய் கிஷோரோட ட்ரேடை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. சான்ஸ் இருக்குது 30ஆம் தேதி வரைக்கும் அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கிடைச்சா லக்கு தான். நிறையா ஃபேன்ஸ் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு இருந்தேன். அது இன்னும் டாக்காக தான் போயிட்டுருக்கு. 2-3 அஃபீஷியல் சைட்ஸும் அப்படியே லைட்டாக டச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் குஜராத் டைட்டன்ஸ் ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய காரணமே பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் தான். ட்ரேடு வேணும்னு கேட்டு சம்மியை கேட்டு ஹர்திக் பாண்டியா கேட்டு யார் ட்ரேடு வந்து கேட்டாலும் பார்த்தோம் அப்படின்னா போங்கடா முதல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுப்பாகிற அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதன் காரணமாக எந்த ஒரு டீமுமே குஜராத் டைட்டன்ஸை அப்ரோச் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் அவங்களோட நட்சத்திர வீரர்களாக கொடுக்கறக்கு மனசில்லை அப்படிங்கிற மாதிரி. இதையும் தாண்டி அந்த டீல் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபிக்கு இதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே ஆர்சிபி பண்ண மிகப்பெரிய தப்பு சகலை விட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் இருந்திருந்தால் கண்டிப்பாக கேம் சேஞ்சராக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.